ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. இன்றைய தினம் வணிகர் சங்க இடஒதுக்கீடு கோரி உயிரிழந்த 21 பேரின் நினைவு தினமானது கடைபிடிக்கப்படுகிறது. வழக்கமாக திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய வன்னியர் சங்க அலுவலகத்தில் அஞ்சலி செலுத்தப்படும். ஆனால் இந்த முறை அன்புமணி ராமதாஸ் இடையே நீடித்து வரக்கூடிய மோதல் போக்கால் அஞ்சலிக்காக கூட வன்னியர் சங்க அலுவலகம் திறக்கப்படாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கலிஃப்துல்லா. கலிஃப்துல்லா, வழக்கமாக அந்த வன்னியர் சங்க கட்டடத்தில் தான் இந்த அஞ்சலி நிகழ்வானது நடைபெறும். இந்த முறை திறக்கப்படாமல் இருக்கிறது. இதனை அடுத்து என்ன நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டம் தன் இன்னுயிரை நீத்த 21 தியாகிகளுக்கு ஆண்டுதோறும் செப்டம்பர் 17 பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வீர வணக்கல் நாள் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இருவரும் இணைந்து தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துவார்கள். இந்த நிலையில் இருவருக்கும் தற்போது ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக பாமகவில் குழப்பமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் அன்புமணி தரப்பு அணியினரும் மற்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அணியினரும் இரண்டாக பிரிந்து பாமகவினர் ஆங்காங்கே நிகழ்ச்சிகளை கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் தொடர்ச்சியாக இருவருக்கும் மோதல் போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் பாமக வரலாற்றில் முதல் முறையாக தனித்தனியாக அஞ்சலி செலுத்திய பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இருவரும் இணைந்த ஒரு புரோகிராம் நடைபெற்ற நிலையில் வழக்கமாக திண்டிவனத்தில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்தில் அஞ்சலி செலுத்த நிகழ்வு நடக்கும். இந்த நிலையில் ராமதாஸ் அணி தற்போது அன்புமணி அணி மோதல் இருமுறையும் அந்த நிர்வாகத்திற்கு சீல் வைக்கப்பட்ட வன்னியர் சங்க அலுவலகம் சீல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக சீல் வைக்கப்பட்ட நிலையில் இருவரும் மோதல் போக்கை நீடித்து வருகின்றனர். இந்த நிலையில் வன்னியர் சங்க அலுவலகத்தில் அன்புமணி அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் வன்னியர் சங்க அலுவலகத்தில் அன்புமணி அஞ்சலி செலுத்த ராமதாஸ் தரப்பினர் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இரு தரப்பினரும் மோதலை அடுத்து வன்னியர் சங்க அலுவலகத்துக்கு சீல் வைத்த அதிகாரிகள் தொடர்ச்சியாக சீல் வைத்தனர். இந்த நிலையில் திண்டிவனத்தில் உள்ள தனியார் விடுதியில் 21 பேருக்கு பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் அஞ்சலி செலுத்தினார். அதே போல் பாமக தைலாபுரத்தில் 21 பேருக்கு அஞ்சலி செலுத்திய பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ச்சியாக பாமக வரலாற்றில் இது ஒரு சம்பவம் தற்போது அரங்கேறியுள்ளது. இதனால் பாமக நிர்வாகிகள் பெரும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கலிஃப்துல்லா. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.